ஹலோ எவ்ரிவன்ஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இங்கே என்ன கன்ஃபியூஷனா டீம்லேயும் நிறைய பேர் எம்பிபிஎஸ்க்கான பிடிஎஸ் போட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து டிஎன்லேயும் போட்டிருப்பீங்க. ஸோ இதில் நிறைய பேருக்கு வந்து ரெண்டுத்துலேயும் அலாட்மெண்ட் ஆகிருக்கும். சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு காலேஜில் மட்டும் அலாட்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் நிறைய பேருக்கு என்னென்னா இப்போ அலாட்மெண்ட் ஆகிடுச்சு சார், ஸோ இதை விட பெஸ்ட்டு காலேஜ் வந்து செகண்ட் ரவுண்டில் கிடைக்குமா அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே மோரோவர் உங்களுக்கான கட் ஆஃப் ரேஞ்சுக்கு பெஸ்ட் காலேஜ் கிடச்சிருக்கும். ஸோ செகண்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க வந்து ரொம்ப டிமாண்டாக போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு காலேஜ், ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டீமில் உங்களுக்கு காலேஜ் மேனேஜ்மெண்ட்டில் கிடச்சிருக்கு அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஎனில் கிடச்சினா உங்களுக்கு 2 காலேஜ் எது பெஸ்ட்டுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு நியர்பையாக இல்லை பெஸ்ட்டாக ஃபீஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து காம்பேக்டாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எனக்கு பர்டிகுலர் காலேஜ் மட்டும் தான் வேணும்னு பார்த்தே வந்து கடைசி ரவுண்டு வரைக்கும் வந்து அவங்க அலாட்மெண்ட் ஆகாமல் போகுது. நிறைய ஸ்டூடெண்ட் நான் சஃபர் ஆகிறதுக்கு நான் டேரெக்டாகவே பார்த்துருக்கேன். இந்த பாஸ்ட் 3-4 இயர்ஸாக என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு இந்த காலேஜ் மட்டும் தான் வேணும், அந்த காலேஜ் மட்டும் தான் வேணுன்றதுக்காக இருக்கிற எல்லா காலேஜையும் வந்து இக்னோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து எல்லா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லா ஒரு இதோட தான் வந்து காலேஜ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் எந்த காலேஜில் படித்தாலும் நல்லா தான் இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு மார்க் இருக்குது, எனக்கு கட் ஆஃப் இருக்குது சார், ஒரு 450 ஒரு 500 மேலே இருக்குன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஒரு மிடிலாக தான் இருக்குது, ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா என்னோட பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ எக்ஸிட் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு செகண்ட் ரவுண்ட் எடுக்கலான்றதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ரொம்பவே சான்சஸ் கம்மி, நிறைய வந்து காம்படிஷன் அதிகமாகிட்டு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டோட செகண்ட் ரவுண்ட் இன்னமும் கட் ஆஃப் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கிரேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு காலேஜை வந்து அலாட்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு செக்யூர் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரவுண்டில் பார்த்துட்டு அது கிடைக்கல ஜாயின் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. அதுனா கூட ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஃப்ரீ எக்ஸிட் மட்டும் கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மார்க் நீங்கள் ஒரு 450 நிறைய பேர் இந்த 470 480 இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட்மெண்ட் ஆகிருக்கும். அவங்களாம் வந்து பெஸ்ட் அட்வைஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதே பெஸ்ட்டு தான். ஏன்னா வந்து செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கும், கட் ஆஃபும் அதிகமாக தான் இருக்கும். சேம் டைம் நம்ம வந்து காலேஜ் வேகன்சிஸ் பார்த்துட்டு தான் நம்ம வந்து செகண்ட் ரவுண்டில் கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு என்னென்னா சார் நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு காலேஜ் பிளான் பண்ணியிருந்தோம், அந்த காலேஜ் கிடைக்கல, அதுக்கு அடுத்த காலேஜ் தான் கிடச்சிருக்குன்னா நீங்கள் அதுவே ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த காலேஜ் படித்து இந்த வருஷமும் நீங்கள் வந்து 1 இயர் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து உடனே வந்து உங்களுக்கு கிடைச்ச காலேஜை ஜாயின் பண்ணுறதே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டாப் காலேஜ் தான் வேணும், பெரிய காலேஜ் வேணும், மார்க் இல்லை அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகிறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அட்மிஷன் பொறுத்தவரை கரெக்டாக பிளான் பண்ணி அட்மிஷன் போடுங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட்டாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.